மதர் அப்படிங்கிறது உலகத்துல எல்லார் குழந்தைங்களுக்குமே ஃபர்ஸ்ட் தெரியறது மதர் தான், அது அம்மா. சின்னதுலேருந்து குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே வளர்றது ஓவர பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அது அவங்க அம்மா கூட தான் இருக்கிறதே. நல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கிறதே அம்மா கிட்ட தான். அதான் சப்போஸ் ஏதாவது பிரச்சனைகள் அப்படிலாம் இருக்கு கொஞ்சம் பெருசான உடனே அப்படின்னா ஹெசிடேஷன் எதுவுமே இல்லாமல் அம்மா கிட்டையோ இல்லாட்டி அப்பா கிட்டையோ எதா இருந்தாலும் ஃப்ராங்கா சொன்னா சொல்யூஷன் கிடைக்கும். அதை மறைக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும். அம்மா தான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து குழந்தைங்களை எழுப்பி கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அப்புறம் ஏதாவது அவங்களுக்கு உடம்பு இல்லைன்னா பார்க்கறது எல்லாமே, அதாவது மெஜாரிட்டி ரோல் அம்மா தான் அங்கே ப்ளே பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் முக்கால்வாசி அவங்களோட தான். அதனால் கொஞ்சம் வருஷங்கள் கொஞ்சம் பெருசு ஆகும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள்னு வரும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ அம்மா ஏதாவது அட்வைஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நல்ல அட்வைஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு அதன்படி நடக்கும்போது பிரச்சனைகள்லாம் தீரும். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அம்மா கூட முடியலன்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது, அதெல்லாம் செய்ய வேண்டியது குழந்தைங்களோட ஒரு தலையாய கடமையாகும். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு மன மகிழ்ச்சியும் கிடைக்கும், குழந்தைங்களுக்கும் திருப்தி இருக்கும், அம்மாவுக்கும் ஒரு பாண்டிங் நல்லா இருக்கும். ஆஸ் அ மதராக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதாவது குழந்தைங்களுக்கு அவ்வளோதான். திரும்பவும் எல்லாருக்கும், அதாவது அன்னையர்கள் எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.